கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மள எல்லாத்தையும் அவருடைய அன்புனால நம்மள எல்லாத்தையும் நேசித்து இந்த ராத்திரிக்கு நேரத்துல வசனத்துக்கிட்ட வரக்காக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம கடந்த காலத்துல இயேசு கிறிஸ்தியோட நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்தியோட வருகை பத்தி நாம கத்துக்கிட்டு வரோம். மாதிரி இயேசு கிறிஸ்து வருகைக்கு இல்லாட்டி சபை எடுத்து கொள்ளப்படுறதுக்கு வேண்டியமான இல்லாட்டி கர்த்தர் சொன்ன அடையாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். அந்த அடையாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வரும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருனாக்க பல ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு மனிதன் பத்தி அந்த காலத்தை பத்தி கர்த்தர் குறிப்பிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அது என்னன்னாக்க நோவா காலத்துல எப்படிఅయితే இந்த உலகம் இருந்துச்சோ அதே மாதிரி உப்பங்கூட இருக்கு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நோவா காலம் எது மாதிரி இருந்துச்சோ அந்த விஷயத்தை நம்ம கடந்த காலத்துல எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு அதே விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க போறோம். அதுக்காக இன்னைக்கு நாளைக்கு பொய் பேசுறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க, மோசம் பண்றதுதான் நினைக்கிறாங்க, விபிச்சாரம் பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சட்டமே வந்துருச்சு இல்லைங்க, புரியுது சொல்றது? சட்டமும் என்ன சட்டம்? ஒரு அப்ப ஏதைத்த மனிதன் சீன்னு சொன்னானோ அதெல்லாம் அங்க ஒரு அப்ப செய்யலாம், அது தப்பு கிடையாது அப்படி நிலைமைக்கு வந்துட்டான். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல உலகத்துல கூட ஒரு குடும்ப ஒரு ஃபேமிலி சிஸ்டமுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது. ஒரு நாட்டோட நிலைமை அந்த நாட்டுல இருக்கிற குடும்பம் ஃபேமிலி சிஸ்டம் மேல ஆதரப்பட்டு இருக்குது. ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் எப்ப கச்சிதமா இருக்குதோ அப்பதான் அந்த குடும்பம் இருந்து ஒரு நல்ல மனிதன் உண்டாவான். புரியுதா? சமாஜத்துக்கு இல்லாட்டி சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதனை உண்டாக்குறது யாரு? ஒரு குடும்ப ஒரு சிஸ்டம், ஒரு ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டமே பிரேக் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் வந்திருக்குது. நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலன்னா சிங்கிள் பேரண்ட் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம் என்ன? கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, விடி போறாங்க. அந்த இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருந்தா ஒரு தாய் இருக்கு, இல்லாட்டி ஒரு தகப்பன் தான் இருப்பான். ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க, இதனால விடி போயிட்டாங்க இல்லையா? அப்பேற்பட்ட நிலைமை வந்துருச்சு. கர்த்தர் ஏதைத்த ஒரு அப்போ ஒரு குடும்ப சிஸ்டத்தை ஒரு ஃபேமிலி சிஸ்டத்தைய கர்த்தர் கொண்டு வந்தாரோ அது என்னாச்சு? இப்போ உடஞ்சி போச்சு, பிரேக் ஆகி போச்சு. அது 4 நாள் அதிகமிச்சுக்கிட்டே வருது. அதனால இன்னைக்கு டைவர்ஸ்ங்கிறது என்ன ஆகுது? தாசி வருது. அது சட்டத்துல என்ன வருது? சட்டமே என்ன ஆகுது? ஓகே பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்பா ஒருத்தர் பேர் எழுதணும்னா பக்கத்துல என்ன எழுதுவாங்க தெரியுமா? அப்பம் பேர் எழுதுவாங்க. ஏன்னா இப்போ சிஸ்டம் கவர்மெண்ட் என்ன மாதிரிச்சு, அப்பம் பேரு அவசரம் இல்லை, அம்மா பேரும் கூட எழுதலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. புரியுது? ஒரு அப்பா என்ன சேம் செக்ஸ் மேரேஜஸ் யாரும் ஒத்துக்காம இருந்தாங்க. வேற அது என்ன பண்ணிட்டாங்க? இப்போ சட்டம் ஆக்கிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? சேம் செக்ஸ்னா ஆம்பளைங்க கல்யாணம் வச்சுக்கலாம், பொம்பளைங்க கல்யாணம் வச்சுக்கலாம். போன மாசத்துல போன வாரத்துல ஆல்ரெடி ஒரு பேப்பர்ல கூட வந்துருச்சு, ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதாங்க? இப்ப ஏற்பட்ட நிலைமை இதெல்லாம் யாருக்கு? கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு, கர்த்தர் நோக்கத்துக்கு விருத்தமான காரியம். அப்ப நோவா காலத்துல நினைச்சு, லோத்து காலத்துல நினைச்சு, அது இப்ப நான் பார்க்க நம்ம நிக்காண்ட அர்த்தம் முடிச்சுங்க.
இது உலகத்துல இல்ல, சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. சர்ச்சில் நடக்குது பேர்பட்ட காரியங்கள், சபைக்குள் நடக்குது பேர்பட்ட காரியங்கள். இதெல்லாம் கூட கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்கள். ஃபேமிலி சிஸ்டம்ங்கிறது உலகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உலகம் என்ன வேணும் பரவாயில்ல வேண்டாம், கர்த்தரை அறிஞ்சவங்க விசுவாசிங்க ஒரு குடும்பத்துல யாரு எப்படி இருக்கணுமோ அப்ப என்ன பண்ண கத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு மனைவி நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு மனைவியா எம்படையோட பொறுப்பிய நான் எதுமா நிறைவேற்றணும். பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுதோ, எம்படா கணவனுக்கிட்ட பிள்ளைங்கிட்ட எப்பேற்பட்ட என்னது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும், எப்படி நான் இருக்கணும், எப்படி நேசிக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி கீழ்பட்டு இருக்கணும், எம்படையோட பொறுப்பு என்ன, நான் செய்ய வேண்டிய கடமை என்னங்கிறது என்ன பண்ணணும். ஒரு மனைவி அறிஞ்சு இருக்கணும், அது பிரகாரம் நடக்கணும். அதே மாதிரி ஒரு கணவன் கூட அது மாதிரி நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. இல்ல பரிசுத்த வேதத்துல யாராரு யாராரு எப்பேற்பட்ட இது மாதிரி வாழணும், இது மாதிரி அவங்க கடமையை நிறைவேற்றணுங்கிறது பரிசுத்த வேதத்துல கிளியரா எழுதியிருக்குது. இதை கண்டுகிட்டு நாம குடும்ப வாழ்க்கை ஒரு ஃபேமிலி சிஸ்டம் என்ன பண்ண கர்த்தர் சித்த பிரகாரம் கர்த்தருக்கு மகிமையா கர்த்தர் நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ரீதியா நம்ம என்ன பண்ண வாழ வேண்டிய அவசரம் இருக்கிறது. என்னன்னா நம்ம எல்லாருமே கூட, நீ மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க கணக்கு என்ன பண்ண நாளைக்கு சொல்ல வேண்டிய அவசரம் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கோணும். இதெல்லாம் வெக்திகத்தமா இந்த உலகத்துல சரீரத்துல இருக்க மட்டும்தான் ஆணு பெண்ணு தாய் தப்பு இதெல்லாம் எப்ப இந்த மறுமூலம் ஆகுமோ நம்ம எல்லாம் தேவர் போல கர்த்தர்கிட்ட நம்ம நிற்கும் போது நம்ம செஞ்ச காரிய பிரகாரம் நமக்கு என்ன இருக்குது, சம்பளத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அதனால உலகம் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது. உலகத்தை பார்த்து நடக்கிறவங்க விசுவாசிங்களா இருக்க முடியாது. எப்ப இந்த உலகத்தை பார்த்து அவங்க பாரு எப்படி இருக்காங்க, இவங்க பாரு எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு சமயம் அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து உலகத்தை சிஸ்டம் பிரகாரம் நீ வாழ்ந்தீனா கர்த்தர் உன்னை பார்த்து துக்கப்படும். அந்த காலத்துல நோவா காலத்துல எப்படித்த மனிதரை பார்த்து அவர் துக்கப்பட்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளை பார்த்து துக்கப்படுறாரு. நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சு பார்த்துக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அந்த காலத்துல கர்த்தர் துக்கப்பட்டது எந்தக்கு, எந்த நோக்கத்தோட எப்படி மனிதன் இருக்கணுமோ, எப்பேற்பட்ட கர்த்தரையோட சித்தத்தையே கர்த்தருக்காக வைராகமோ வாழணுமோ அந்த பிரகாரம் மனிதன் வாழாம அவன் இஷ்ட பிரகாரம் என்ன பண்ண நடக்கிறது கத்துக்கிட்டான். யார் இஷ்ட பிரகாரம் நடக்கிறது கத்துக்கிட்டாங்க. கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை போட்டாரு, அந்த சிஸ்டம் எல்லாம் என்ன பண்ணாரு, சிஸ்டம் எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க. சிஸ்டம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கூட நம்ம உலகத்தை பார்க்கும்போது உலகமே இல்லைண்டி, சபைக்குள்ளாம் கூட சிஸ்டம் எல்லாம் என்னாச்சு, சிஸ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.